வணக்கம். மூணாவது வாட்டி நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி கூப்பிட்ருக்கோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்மளது ஒரு வருஷத்துக்குள்ளே இதுதான் ஒரு புது இன்ட்ராக்ஷன் மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு முதல் மீட்டிங்கில் நம்ம இன்ட்ராக்ஷன் நல்லா இருந்தது, ப்ரெஸ்ஸு கூட பிடிச்சிது. ஸோ ரெகுலராக கூப்பிடணும் சொல்லிட்டு நம்ம முடிவை எடுத்துட்டோம். ப்ரெஸ் அது வேர்டு எங்கேருந்து வந்து தெரியுமா? இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ஜெர்மன் டச் வேர்ட். மீன்ஸ் டு சே இட் கம்ஸ் ஃப்ரம் ப்ரெமேரே, இல்லைனா ஓவர் க்ரௌடிங் ஆர் another way is to, பிகாஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு நியூஸ் பேப்பர் இல்லைனா நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ப்ரெஷர் கீழே தான் அது வேர்ட்ஸு எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ அண்டர் ப்ரெஷர் நீங்கள் நிறைய டைமில் நீங்கள் வேலை செய்வீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களது ஜாபில் நிறைய ப்ரெஷர் இருக்குது. அதுதான் ப்ரெஸ் அண்ட் ப்ரெஷர். ஸோ ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சால் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். எந்த மாதிரி ப்ரெஷர் நான் சொல்ல முடியாது. ப்ளட் ப்ரெஷர் இருக்கலாம், ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அதனால் நிறைய ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். உங்கள் மக்களில் உங்கள் கம்யூனிட்டியிலேருந்து நான் படிக்கும்போது சப்போஸ் எம்பிபிஎஸ் அப்புறமா எம்டி டிஎன்டி கார்டியாலஜி படிக்கும்போது கூட நிறைய ப்ரெஸ்ஸில் இருந்து வருவாங்க, ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வியாதி வந்திருக்கு, இந்த மாதிரி நோய் வந்திருக்கு, இந்த மாதிரி அட்டாக் வந்திருக்கு, இதுக்கு என்ன சொல்யூஷன் டாக்டர்? உண்மையாக சொல்லுங்கள். ஒரு பேட்ச் இருக்கும் ப்ரெஸ், இல்லைனா கார்டு இருக்கும் ப்ரெஸ். ஸோ அது ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். உண்மையாக சொல்லுங்கள், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? ஸோ அந்த டைமில், அந்த நேரத்தில், அந்த ப்ரெஷருக்குள்ளே ஒரு கரெக்டான பதில், எப்போவுமே கரெக்டான பதில் தான் கொடுப்பேன். பட் எனக்கு தெரியும், ஓகே இது ஒரு வார்த்தை எனக்கு மட்டும் கிடையாது, அவருக்கு மட்டும் கிடையாது, ஒரு 100 பேருக்கு கேட்கும். ஸோ அந்த டைமில் சில பேருக்கு ஏற்கனவே பைபாஸ் பண்ணியிருப்பாங்க, ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நான் இல்லை, இது தாண்டி இந்த பேஷண்ட்டுக்கு இல்லைனா உங்களுக்கு இல்லைனா உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இது தாண்டி என்ன பண்ண முடியும்? ஹார்ட் வீங்கி போயிருக்கு, பலவீனமாக இருக்குது, அடிபட்டிருக்கு, ஏற்கனவே அட்டாக் வந்திருக்கு, ஏற்கனவே அவங்க எமர்ஜென்சியில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஏற்கனவே ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இதுக்கு மேலே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கும். மருந்து மாத்திரைகள் மட்டும் கொடுக்கணும். இவங்க இப்போது ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட், நோயாளி, ஒரு டேக் வந்திருக்கும். அவங்களுக்கு என்ன நான் பதில் சொல்லணும்? இல்லை சார், அவங்க சொல்கிறது கரெக்டு தான், மருந்து மாத்திரைகள் மட்டும் கொடுக்கணும், இதுக்கு மேலே ஒன்றுமே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது சொல்லிட்டு கை காமிச்சிடலாமா? இல்லை, எனக்கு தெரியும். என் அப்பாவே பண்ணியிருக்காரு. 25 வருஷமாக ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் அந்த ரிசர்ச் என்கிட்ட வந்திருக்கு, கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ரிசர்ச் நம்ம படிக்கும்போது ஒரு 2018 டிஎம் கார்டியாலஜி கோர்ஸ் பண்ணும்போது கம்பல்சரியாக ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் நம்ம பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும், ஒரு டிகிரிக்காக, லைசன்ஸ்க்காக. ஸோ அது மோட்டிவேஷன் ஃபேக்டர் வச்சுக்கிட்டு அது நம்ம ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். எப்படி இதில் உண்மையாக பெனிஃபிட் இருக்கா, இல்லை ஆக்சுவலி இது பேஷண்ட்டே நல்லா ஆகுறாங்களா, இல்லை இதனால ஆகுறாங்களா, இல்லை இது அவங்க ஒன்றுமே பண்ணாமல் கூட நல்லா ஆகுறாங்களா, அது ஒரு ரிசர்ச் பண்ணோம். நம்ம 2018 2025 வரைக்கும் 7 இயர்ஸ்க்கு ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் சாதா வியாதி கிடையாது, ஃபஸ்ட் டைம் ஹார்ட் அட்டாக் கிடையாது, ஏற்கனவே பைபாஸ் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே ஸ்டென்ட் போட்டிருக்காங்க, இதுக்கு மேலே பைபாஸ் பண்ண முடியாது, ஆஞ்சியோகிராம் கூட ரிஸ்க் அதிகமாக இருக்குது, வேறு ஆர்கன் கூட ஃபெயிலியராக இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கு, அவங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் ரொம்ப ஹை ரிஸ்க், பண்ணால் உங்களுக்கு வீருக்கு ஆபத்து இருக்குது, இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணால் உங்களுக்கு கிட்னிக்கு ஆபத்து இருக்குது, வீருக்கு ஆபத்து இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லிட்டு அவங்க மருந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி 50 பேஷண்ட்ஸ் செலக்ட் பண்ணோம் 2018. 2018, 19, 20 கோவிட் வரைக்கும் எல்லா பேஷண்ட்ஸ் நம்ம சேர்ந்துட்டோம். அவங்களுக்கு ஃபாலோ பண்ணணும் 5 இயர்ஸ், 2025 வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ அப்பில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா, இந்த பேஷண்ட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸ்டென்ட், பைபாஸ் இல்லாமையே இஇசிபி தெரப்பி, கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் நம்ம ஹாஸ்பிட்டலில் அதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஆப்ரேஷன் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குணமாக இருக்குது, அவங்களுக்கு க்யூர் வந்திருக்கு. அந்த வியாதிக்கு தாண்டி அவங்க
வளர்ந்துருக்காங்க, நல்லாவே வந்திருக்காங்க வெளியே. அவங்களுக்கு ஒரு 10 அடி கூட நடக்காமல் இருந்தாங்க. அது நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு, இஇசிபி ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு, கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன், ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி முடிச்ச பிறகு அவங்களுக்கு 100 அடி மேலே ஈவன் 400 மீட்டர்ஸ் ஒரு நடந்திருக்காங்க வித்தின் 6 மினிட்ஸ். நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி பெனிஃபிட் ஆகிருக்காங்க. அவங்களது பிளட் ரிப்போர்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஹார்ட் பம்பிங் எக்கோ கார்டியோகிராஃபி பண்ணிவிட்டு அல்ட்ராசவுண்ட் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 7% 40% தான் வந்திருக்காங்க ஹார்ட் அட்டாக் முடிச்ச பிறகு. அவங்க ஹார்ட் பலவீனமாக இருக்குது. ஆன்ஜியோகிராம் எக்கோ கார்டியோகிராம் பண்ணிவிட்டு 40% தான் இருக்குது. ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு 6 வாரத்துக்கு கழிச்சு நம்ம ரிப்பீட் பண்ணி பார்த்தோம், 47 வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல், வித்தவுட் கட்டிங், வித்தவுட் புட்டிங் அ ஹோல், வித்தவுட் டூயிங் சர்ஜரி, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி ஒரு ஆப்ஷன் கூட கிடையாது. ஒன்லி ஆப்ஷன் சொல்லுவாங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், புது ஹார்ட் வாங்கி போடணும், இல்லை அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் போட்டு கேன்சர் நோயாளி மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு டைம் வரும், நீங்கள் போயிடுவீங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் நிச்சயமாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணது ஸ்டடியில் 50 பேஷண்ட் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு கன்சென்ட் வாங்கி அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பட் உண்மையில் 15,000 பேஷண்ட்ஸ் நம்மள்கிட்ட டேட்டா இருக்குது. அந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே மட்டும் இந்தியாவில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்காக. உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர்ஸ் இருக்காங்க கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷனுக்காக, கார்டியாக் ட்ரீட்மெண்ட்காக, இஇசிபிக்காக, ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜனுக்காக. ஸோ அந்த மாதிரி தான், அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கிட்டு தான் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். மட்டும் கிடையாது, நான் இந்தியாவில் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்கோம். யூஎஸில் பண்ணால் அது ஒரு ஜேர்னல் ஆஃப் கார்டியாக் ஃபெயிலியர்னா அது ஒரு டாப் மோஸ்ட் ஜேர்னல். இப்போது நியூஸில் கூட டாப் மோஸ்ட் நியூஸ் பேப்பர் இருக்குது, அப்புறமா 2nd டிகிரி 3rd டிகிரி இருக்குது. இட் இஸ் லைக் நம்ம ஆர்டிக்கிள் இப்போ ஜேசிஎஃப்ல ஜேர்னல் ஆஃப் கார்டியாக் ஃபெயிலியரில் பப்ளிஷ் பண்ணியிருக்குன்னா ஒரு கெசட் காப்பி அங்கே அந்த மாதிரி பண்ணியிருக்கு. அது ஒரு வெரிஃபிகேஷன். இப்போது ஒரு நேம் சேஞ்ச்காக கூட கெசட்டில் பப்ளிஷ் ஆகணும். இல்லைன்னா நம்ம ஹிந்து பேப்பரில் ஒரு பார்ட் வாங்கி நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆட் கொடுக்குறோம், ஒரு எல்லாருக்கும் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் இது ஜேர்னலில் அந்த மாதிரி வெரிஃபிகேஷன், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ். ஆமாம், இது உண்மை, அவங்க சொல்கிறது கரெக்ட் தான், அவங்க உருப்படியாக பண்ணியிருக்காங்க, வேலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அது வேலிடேஷனுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டேஜ் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் பெனிஃபிட் பண்ணுறதுக்காக இதுக்கு முன்னாடி கூட சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம் மூலியமாக இது ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அது கூட ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போது அது கூட கம்மி பண்ணிட்டாங்க. இப்போது ரீசெண்டாக திருப்பி இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் திருப்பி ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்கீமில் கூட. ப்ளஸ் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எம்எம்சி, கேஎம்சி, ஸ்டான்லி, ஒமந்துரார், ஜிஹெச்சில் கூட நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். திருப்பி இதை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, சிஎம் ஸ்கீம் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, பேஷண்ட்ஸ் கூட பெனிஃபிட் பண்ணுற மாதிரி நம்ம திருப்பி பார்த்துட்ருக்கோம். நிறைய ப்ரைவேட் இன்சூரன்ஸில் கூட நிறைய ரிஜெக்ஷன் இருந்தது. அதனால தான் நான் இது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி ப்ரைவேட் இன்சூரன்ஸில் கூட நம்ம பேஷண்ட்ஸ் பெனிஃபிட்காக இது மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஹோப்லெஸ், டிப்ரெஸ்ட், அப்செட் நோயாளிக்கு ஒரு ஹோப், லைட் அண்ட் ஹெல்த் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஒரு நாட் ஜஸ்ட் அ சர்வீஸ் பட் டெஃபினெட்லி ஒரு வே ஆஃப் லைஃப். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு ஒரு மொடாலிட்டி மட்டும் கிடையாது, மெடிசின் மட்டும் கிடையாது, அவங்களது லைஃப் ஸ்டைல், அவங்களது எக்ஸசைஸ், அவங்களது ஃபுட், அவங்களது சைக்கோ சோஷியல் பிஹேவியர். அவங்க இங்கே உள்ளே வந்த உடனே அவங்களுக்கு ஃபீலிங் வந்துடணும், நான் நோயாளி கிடையாது. என் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இது தாண்டி 20 வருஷம் நம்ம லிவ் பண்ணலாம், நம்ம நல்லாவே வாழ்க்கை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால தான் இது ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி பண்ணியிருக்கோம். இதை தாண்டி கூட நிறைய இது 50 பேஷண்ட்ஸ் தான் ரொம்ப கம்மி நம்பர். ஸோ எல்லா பேஷண்ட் டேட்டா எடுத்துகிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு பவர் இருக்குது, நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இன் ஃப்யூச்சர் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்வைட் பண்ணி இன்னும் மிகப்பெரியான ஒரு ஈவெண்ட் ப்ரெஸ் லான்ச் மாதிரி பண்ணிவிட்டு வேறு ஸ்டடீஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒரு பெயின்லெஸ் ப்ரொசீஜர் ஃபார் த ஹோப்லெஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஃபார் எவ்ரி ஒன் பிகாஸ் இட் இஸ் குவைட் சேஃப். காஸ்ட் வைஸ் ஆமாம், அது காஸ்ட் கூட. இது ட்ரீட்மெண்ட் 1 நாள் 2 நாள் கிடையாது, இது 6 வாரமாக பேஷண்ட் உள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க. காஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸ் தென் அ பைபாஸ் சர்ஜரி, இட் இஸ் லெஸ் தென் அ ஆஞ்சியோபிளாஸ்டி. 2.5 lakhs to 3.5 lakhs அந்த ரேஞ்சில் நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட் முடிச்சிடலாம். ஹார்ட் ஃபெயிலியர்னா ஹார்ட் கிடைக்கிறதே கஷ்டம். 6 மாதம் கூட ஒரு ஹார்ட் கிடைக்கிறது இல்லை. அப்படின்னு கிடைச்சா கூட பெரிய ஹாஸ்பிட்டலில்
50-60 லட்சம் சொல்லி முடிகிற வரைக்கும் 1 கோடி ரூபாய் கூட ஆகுது. ஆனால் அந்த நம்ம இதே ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுவும் கத்தி வைக்காமல் பண்ணால் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 5% காஸ்ட்டு கூட ஆகுறதில்ல. எங்கே 1 கோடி ரூபாய் இருக்குது, எங்கே 3 லட்சம் ரூபாய் இருக்குது, 3%ல் வந்து இப்போ பண்ணி ஜனங்களுக்கு ஆக்சுவலி ஏம் பண்ணதே வந்து 1 லட்சத்துல பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு 6 வாரம் எல்லாம் டாக்டர்ஸ் பார்த்துக்கும் அதோட எக்ஸ்பென்சஸ்ஸு இது அந்த 1 லட்சத்துக்குள்ளே கொண்டு வரல. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னால் நான் ஸ்டார்ட் பண்ணதே 1 lakh. ஆனால் இப்போ 20 இயர்ஸில் வந்து நிறைய இன்ஃப்ளேஷன் ஆகி இப்போது 3 lakhsல வந்து அப்போ கூட ஒரு பெருமை என்னன்னா எங்கே 60 லட்சம் 1 கோடி, எங்கே 3 லட்சம் ரூபாய். ஸோ அதான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் யூஸ்வலி பைபாஸ் கிடையாது, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைனா எல்வேட் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைஸ், அது ஒரு மெக்கானிக்கல் ஹார்ட் மாதிரி இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. அது காஸ்ட்டு ஆமாம் அப்ராக்சிமேட்லி 1 crore கிட்ட வாங்க. இன்சூரன்ஸ் மேக்ஸிமம் பேஷண்ட் இன்சூரன்ஸ் வாங்கி தான் இருக்காங்க. இல்லை கலைஞர் காப்பீடு, ஆமாம், மருத்துவ காப்பீடு திட்டம் இது போல. ஆமாம், அதை நம்பி இருக்கக்கூடிய ஏழை மக்களாக இருக்காங்க. ஆமாம். இப்போ அவங்க அந்த மாதிரி சாமானிய மக்களாக இருக்கும்போது அப்போ இந்த காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் தான் இருக்குது. கரெக்ட். ஏன்னா ஆக்சுவலாக ஒரு ஐசோடியில் 5-6 எம்ஜி வாங்கி போட்டால் அவங்களுடைய அந்த டெம்பரவரி ரிலீஃப் தான் அவங்க. கரெக்ட். இல்லை இவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். நீங்கள் கேட்குறது கரெக்ட் கேள்வி தான். பட் அவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிவிட்டு திருப்பி அது இன்சூரன்ஸ் வர்றது மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன். சில இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, சில ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. நமது இப்போது சிஎம் ஸ்கீமில் லாஸ்ட் 3 இயர்ஸில் இது எடுத்துட்டாங்க. இஇசிபி ட்ரீட்மெண்ட், கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரீட்மெண்ட், ஹெச்பிஓடி ட்ரீட்மெண்ட்லாம் அது எடுத்துட்டாங்க. ஸோ திருப்பி அதை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதுக்கு நான் இது போய் எம்எம்சியில் மட்டும் கிடையாது, ஸ்டான்லியில் மட்டும் கிடையாது, கேஎம்சி ஒமுந்தர் ஜிஎஸ்ல கூட நான் போய் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். எல்லா ஹெச்ஓடிஸ் கூட நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் இந்த பேப்பர். அவங்க கூட ஆமாம் அடுத்த மீட்டிங்கில் அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம திருப்பி ரெப்ரசென்ட் பண்ணலாம், சிஎம் ஸ்கீமில் திருப்பி கொண்டு வந்துடலாம் சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் செல்லாது, புரிஞ்சுக்கோங்க. இப்போது அவங்களுக்கு ஆன்ஜியோகிராம் இல்லாமல் ஒரு டயக்னோசிஸ் இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க நிறைய பேர். நான் முதல்ல சொல்லுவேன் ஆன்ஜியோகிராம் பண்ணிக்கோ, இல்லை நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. பண்ணிவிட்டு அது ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு இஇசிபி இஸ் நாட் அ சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் இஸ் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்காக நீங்கள் சொன்ன மாதிரி ஐசோர்டெல் டேப்லெட், லோடிங் டோஸ், ஆஸ்பிரின், குளோபிலெட், அட்ரோஸ்டாட்டின்லாம் லோடிங் டோஸ் டேப்லெட்லாம் சாப்பிட்டு ரத்தம் கொஞ்சம் மெலிஸ் பண்ணிட்டு பிறகு தான் அவங்க வரணும் இல்லை. தென் ஆஃப்டர் தட் ஆன்ஜியோகிராம் பண்ணிவிட்டு ஒரு டயக்னோசிஸ் பண்ணிட்டு பிறகு நான் சொன்ன மாதிரி நோ ஆப்ஷன் குரூப், பைபாஸ் பண்ண முடியாது, ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ண முடியாது, ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, திருப்பி பண்ண முடியாது, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுது, ஹார்ட் பலவீனமாயிருக்கு, அந்த குரூப்புக்கு நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். அந்த குரூப்புக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்களா? ஓ எஸ். எந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நல்லது? அவங்க ஏற்கனவே இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் அப்ரூவல் இருக்குது. அது இட்ஸ் ஆல்ரெடி கிவன். என்ன ஏஜ்ல இப்போ ஏஜ் கிடையாது. ஹார்ட் அட்டாக் வரவங்க ஹார்ட் பேஷண்ட்டு எந்த ஸ்டேஜில் இருந்து எந்த ஸ்டேஜுக்குள்ளே இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டா பெட்ரு? ஏன்னா சிலது கிரிட்டிக்கல் போகும், அதுக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணி தான் ஆகணும். எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஆன்ஜியோ பண்ணி பைபாஸ் பண்ணி ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு, மூடிடுச்சு. ரத்த நரம்பு வந்து 2 மில்லிமீட்டருக்கு கீழே இருந்தால் எந்த கார்டியாலஜிஸ்டும் கை வைக்கவே முடியாது. இந்த நூல் ஆட்டம் ஆயிடுச்சு. அப்போது ஆப்ஷனே கிடையாது. அந்த ரிசர்ச் எடுத்துகிட்டு அதுக்கே நம்ம சுலபமாக கத்தி வைக்காமல் எல்லாமே ஓப்பன் பண்ணி இதுக்கு ஆதாரம் வந்து டாப் மோஸ்ட் வந்து உலகத்தில் வந்து JCF அவங்க வந்து 1 வருஷம் நம்ம பேப்பர் ஸ்டடி பண்ணி 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 3 டேஸ் முன்னால் நீங்கள் பண்ணுறது உண்மை, நீங்கள் பின்னும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரிசர்ச் தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட். இங்கே நம்ம கவர்மெண்ட்டை கொடுத்துருக்கோம். ஓ எஸ் கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸோ இசிபி தெரப்பி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒமுந்துரார், எம்எம்சி, ஸ்டான்லி எல்லா இடத்துல இருந்தது. பட் அது ஒரு நிக்லெக்ட் பண்ணி அவங்க அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்கல. ஸோ நான் திருப்பி மறுபடியாக இந்த மாதிரி வியாதிக்கு இப்போது எல்லாருக்கும் தெரியும் சிஎம் ஸ்கீம் கார்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எமர்ஜென்சி ஹார்ட் அட்டாக்ல அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால என்ன ஆயிருக்கு, ஒரு 35 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஒருத்தருக்கு. அவங்க ஜிஹெச்சில் போய் ஸ்டென்ட் போட்டுட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த ஸ்டென்ட் பிளாக் ஆகிடுச்சு. ஸ்டென்ட்டுக்குள்ளே ஸ்டென்ட் போடுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அவங்களது செகண்ட் ஹார்ட் அட்டாக்னால அவங்களது ஹார்ட் பலவீனமாக இருக்குது. அப்போது என்ன சொல்யூஷன்? மறுபடியும் பண்ண முடியாது, பைபாஸ் பண்ணுறதுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் வேறு கார்டியாலஜிஸ்ட் கூட இங்கே நம்மளுக்கு நம்பிட்டு ரெஃபர் பண்ணுறாங்க. இங்கே மட்டும் கிடையாது, ஈவன் ஃப்ரம் ஜிஹெச் கூட சில பேருக்கு கொஞ்சம் கன்செஷன் பண்ணி நமக்கு பண்ணுங்க
ஸோ அவங்க கூட நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வேறு நல்ல சொல்யூஷன் கிடையாது. இது முடிச்ச பிறகு கூட சம்டைம்ஸ் என்ன ஆயிருக்குன்னா அவங்களது ஹார்ட்டோட பிளாக்கேஜஸ் அது சைடில் இருந்து கொலாட்ரல் சொல்லுவாங்க, அங்கே கூட வளர்ந்துருக்கு, புது ரத்தக்குள்ள வளர்ந்துருக்கு. பிளாக் பக்கத்தில் அவங்களுக்கு நிறைய லைஃப் வந்திருக்கு. திருப்பி அவங்களது ஹார்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, கண்ணில் கோடு கோடு இருக்கும், அந்த மாதிரி 1000 கேபிலரிஸ் அந்த மைக்ரோ சர்க்குலேஷன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் ஹார்ட்டுக்கு கட் பண்ணி ரத்தம் வருதா, ஸ்ப்ரிங் வச்சு ரத்தம் வருதா, கணக்கு கிடையாது, ரத்தம் கொண்டு வரணும். அது சுலபமாக நம்ம வந்து இந்த ரிசர்ச் மூலமாக கொண்டு வந்தது. அதுதான் பாராட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு.